ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். ஒரு டெம்டிங்கான விஷயங்க, சூப்பராக இருக்கும் கோவக்காய் ஊறுகாய். இதை சட்டு நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டில் வந்து நமக்கு போர் அடிக்குது, ஏதாவது செய்யணும் அப்படின்னா, சிம்பிளாக ஏதாவது வேணும் அப்படின்னா இதை மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுட சுட சாதம், நெய் விட்டுருக்கேன். இந்த கோவக்காய் வந்து அங்கங்கே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஆனால் இது செஞ்சு ஒரு 1 ஹவர்லயே சாப்பிடலாங்க. அவ்வளோ ஒரு டெம்டிங்கான ஊறுகாய், சூப்பராக இருக்கும். இது வந்து ஆந்திரக்காரங்க ஆவக்காய் வர்றதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி இது செய்வாங்க. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் தரங்க உள்ள வச்சிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் உடனே சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் இன்கிரீடியன்ஸ். எப்போவும் நான் வந்து என்னோட வீடியோஸ்ல அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் செஞ்சுடுவேன். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டியான, சிம்பிளான ஒரு ஊறுகாய் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். கோவக்காய் ஊறுகாய். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த கோவக்காய் வச்சு ஒரு ஊறுகாங்க. இதை சட்டுன்னு ஒரு 15-20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 15 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான், நமக்கு குவிக்காக செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு இட்லியும் உருளைக்கிழங்கு சாம்பார். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அதுவே போதும் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சாதம் மட்டும் செய்யணும். எனக்கு கொஞ்சம் தொண்டையில் இறங்காது, அதெல்லாம் போர் அடிக்கும். அதனால இந்த ஊறுகாய் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு, அதுவும் இந்த தாளிச்ச தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உப்மா வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இந்த காய் செஞ்சோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். டக்குன்னு செலவு செஞ்சிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாம இதை கட் பண்ணணும். இது கழுவிட்டு தொடச்சி வச்சிருக்கேன் நான். இப்போ இது ஆறுறதுக்குள்ள நம்ம இன்னொரு சின்ன ப்ராசஸ் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். தாளிக்கிற கரண்டியில் இந்த ஊறுகாவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ இது சூடாகட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா, அதாவது சூடான அந்த அப்பளம் போட்டோம் அப்படின்னா பொரியிற மாதிரி அந்த வரணும் வந்து. இப்போ நம்ம இதை இங்கே வச்சிடலாம் இறக்கி. இப்படி இருக்கட்டும். இப்போ நான் வானலி வைக்கிறேன். இதில் வந்து இப்போ சில பொருட்கள் நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து வானலி சூடாகட்டும். இப்போ பாருங்க, இதில் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ நான் வந்து இந்த கோவக்காய் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த வெள்ளை எள்ளு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அனல் கம்மியாக வச்சே நாங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ அதே வானலியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வாசனைக்கு இது ஒரு வறுத்துக்கலாம். ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்க, வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு, கடுகு 1 ஸ்பூன். ஜீரகம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு. இப்போ இது வறுத்துக்கணும். இப்போ வந்து வெந்தயம் போடும்போதே மற்றதெல்லையும் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வரும். வெந்தயம் உங்களுக்கு வறுபடலை அப்படின்னா கசப்பு கொடுக்கும் ஊறுகாய். அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் இந்த வெந்தயமும் கடுகும் நம்ம போடுறது. ஜீரகம் வந்து ஜீரணத்துக்கும் சரி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால நம்ம அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனப்படும் இது போட்டோம் அப்படின்னா 1 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து வறுபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் வறுபடட்டும். இந்த கடுகு வெடிக்கும், அந்த டைம் வரைக்கும் வறுபடட்டும். இப்போ பாருங்க, வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வானலியோட சூட்டுக்கே மற்ற கடுகுக்குள்ளே வெடிச்சிடும். வானலி வந்து நம்ம திக்கான வானலி எடுத்துருக்கிறதால அந்த உடைய ஹீட்டே போதும் இது மற்ற கடுகுகள் வெடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இது சூடு ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த கோவக்காவை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த துண்டு வந்து நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுறதை விட ஒரு நூல் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸும் இருக்கணும், அதே போல் சின்னதாகவும் இருக்கணும் இல்லையா, அதுக்கோசம். இப்போ வந்து நான் இதில் உப்பு போடுறேன். நம்ம எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ, இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம காய்ச்சி ஒரு வெதுன்னு இருக்கும் இப்போ எண்ணெய். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைக்கிறது என்னன்னு பார்க்கலாம். தூள் பண்ணுறது தான். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதில் எடுத்து வச்சிருக்கேன். அதோட இந்த எள்ளு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நிறுத்திடணும். இதை நிறுத்திட்டு இப்போ இதோட பூண்டு பல்லு
நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பூண்டு வாசனை அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த தாளிச்ச தயிர் சாதத்துக்கு இது ஆப்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால இது சேரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு தடவை நான் தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தடவை ரன் பண்ணி இது மாதிரி சேர்ந்துக்கும், சேர்ந்த அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை தள்ளி விட்டுட்டு நான் இது ரன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து வரமிளகாத்தூள் எவ்வளோ காரம் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாங்க. நான் இப்போ வந்து இதில் இந்த எள்ளும் இருக்கிறதால நல்லா வந்து ரொம்ப ஹெவியாக காரம் தெரியாது, அந்த எள்ளுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போடுறேன். இந்த வரமிளகாத்தூள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தா தான் இந்த கலரும் நல்லா இருக்குது, வண்டு விழாமையும் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து நமக்கு வீட்டில் சும்மா ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ பக்கத்து ரூமில் இருக்கும் சில பேருக்கு, அது மாதிரி கரண்ட் கனெக்ஷன் எங்கே இருக்கோ அது மாதிரி தூரத்தில் வச்சுருப்போம். அது மாதிரி சும்மா நடந்துக்கிட்டே இருக்க முடியாமல் சமையல் கட்டிலே கொஞ்சம் இது மாதிரி நான் என்னையும் போல தான் நான் வந்து டைனிங் ஹாலுக்கு தான் போகணும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு. இப்போ இது மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இதில் வந்து இது மாதிரி கொஞ்சம் சின்ன கண்டெய்னரில் எடுத்து வைக்கும்போது விளக்கெண்ணெய் ஒரு 2 ட்ராப் விட்டு கலந்து வச்சிருவேன். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டேன் மிளகாத்தூள், அடியில் இருக்கிற தூள் பாருங்க கலர் ஃபெய்ட் ஆயிருக்கு, இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிடும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் வண்டு விழாமல் இருக்கிறதுக்கு அந்த விளக்கெண்ணெய் ட்ராப் ஒரு 2 ட்ராப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும், வண்டு விழாமல் இருக்கும், மிளகாத்தூள் வீணாகாமல் இருக்கும் பொருள். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. இப்போ நம்ம இதை ஒரு தடவை ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கல்லுப்பு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதால இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இதை ஒரு தடவை கலந்துடுங்க. இப்போ நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மிளகாத்தூள் நிறைய போட்டிங்க அப்படின்னா நல்லா ரெட்டாக வரும். ஆனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கலர் மட்டும்தான் வரும், காரம் வராது. ஆனால் அது மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வரமிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம், அதாவது பிளெயின் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டா அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதை கலந்துடுங்க. இப்போ இதுக்கு வந்து புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சப்பழம், கோவக்காய் வந்து எலசா இருந்தால் நல்லா இருக்குங்க இதுக்கு. இது பாருங்க, நான் இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா இது வந்து விழுது இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த வெள்ளை எள்ளு நம்ம வறுத்ததையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ உப்பு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா 3/4 ஸ்பூன் உப்பு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் உப்பு நாம கொஞ்சம் போட்டுக்கணும். எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 பங்கு மிளகாத்தூள்னா 3/4 பங்கு உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து விழுது ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா தோசை இட்லிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதே போல் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கணும் இதுக்கு. எனக்கு அப்படியே நாக்கில் தண்ணி ஊறுது, அப்படியே டெம்டிங்காக இருக்குது, எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளித்தான் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இதுலேயும் எண்ணெய் கொஞ்சம் 1 நூல் ஜாஸ்தி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், 2-3 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலேயே வச்சுட்டு கூட 2-3 நாள் வச்சுக்கலாம். நீங்கள் 1 வாரம் 10 நாள் அப்படி வச்சுக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை டேஸ்ட் பண்ணி எலுமிச்சப்பழம் பிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் 1 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழம் பிடிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணும்னா கொஞ்சம் கூட பிழிஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம செஞ்சதுமே 1 மணி நேரத்திலேயே சாப்பிட்லாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கே சாப்பிடலாம். நான் இன்னும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்குள்ளே இது ஊறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் காமிச்ச மாதிரி ஆச்சு, எனக்கும் டேஸ்டியான ஒரு டிஷ் சாப்பிட்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படி கிரன்ச்சியா சூப்பராக இருக்குங்க. உடனே நீ இதை டேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு 1/2 hour 1 hour கழித்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இதோடைய பக்குவம் தெரியுங்க. இது நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம். என்னால் பேசவே முடியல, அவ்வளோ டெம்டிங்காக இருக்கேன் நான். இப்போ இது அப்படியே இருக்கட்டும்.
ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இதை எடுக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணி 1/2 hour ஆச்சு. நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, லைட்டாக கீழெல்லாம் எண்ணெய் சேருது. அப்படியே உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஒரே நாள்லையும் செலவு பண்ணலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். காரம் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. காரம் வந்து எதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் எதோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் பத்தலை, ஏன்னா சாதத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் அருமையாக இருக்குது. அந்த கோவக்காவோட டேஸ்ட்டு, அந்த வெந்தயம், கடுகு, எள்ளு, அதோடைய ஃப்ளேவரு எல்லாம் நல்லா இருக்கு. அதே போல் கொஞ்சம் புளிப்பும் நமக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா அப்படின்னா, இது லெமன் வந்து டேஸ்ட் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, இது ப்ரிசர்வேட்டிவும் கூட. அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். லெமன் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால இதை பிழிகிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சாதமும் சூடாக இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். ஜஸ்ட் லைட்டாக ஒரு சாதம் மட்டும் இருந்தால் போதும். இது மட்டும் இந்த ஊறுகாய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, தொண்டைக்காய் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ஆவக்காய் தீர்ற நேரம், எல்லா வீடுகள்லையும் புது ஆவக்காய் மாங்காய் வந்த அப்புறம் எல்லாம் போடுவாங்க ஆந்திராக்காரங்க. அது மாதிரி இது நான் ஒரு டேஸ்ட் பண்ணது தான், சின்ன வயசுல டேஸ்ட் பண்ணது. அது எழுதி வச்சது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து உங்களோட ஷேர் பண்றேன். நானும் நினைச்சுக்கிறது கோவக்காய் ஒன்று போடுவோமே, மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதை ஆராய்ச்சி பண்ணி தேடுறதுக்கு எனக்கு அப்படியே மேம்போக்கா இருந்துட்டேன் நான். இப்போ அது கிடைச்சதுமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊறுகாங்க, நல்லா சூப்பரா இருக்கும். ஆந்திராக்காரங்க வந்து அது மாதிரி இந்த மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. இதில் நான் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடலைப்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.